வெல்கம் டு விர்ச்சுவல் ஹட். இன்றைக்கி நம்ம போன வீடியோட கண்டினியூஸ் தான் இதில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் GUI ஸ்க்ரீன் காப்பி ஏறும், அப்புறம் மொபைலையும் ஸ்க்ரீன் மிரர் பண்ணி வச்சுருக்கோம். போன வீடியோவில் இது தான் பண்ணி வச்சுருந்தோம், இது அப்படியே இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சவுண்டுக்காக இது பண்ணணும். ஒரு சிலர் AUX கேபிள் இது பண்ணுவாங்க, பட் நம்மகிட்ட AUX கேபிள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்காங்களே, எனக்கு வந்து சவுண்ட் வந்து மொபைலில் வருது. எனக்கு இந்த சவுண்ட் வந்து மொபைலில் வரக்கூடாது, அதுக்கு பதிலாக சிஸ்டத்தில் வரணும். அப்போ தான் என்னால் வந்து OBS சாஃப்ட்வேரில் போட்டு சரியாக இது ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம சவுண்டை வந்து எப்படி நம்ம லேப்டாப்பு கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் எப்படி நம்ம ஸ்க்ரீன் காப்பியர் டவுன்லோட் பண்ணமோ அதே மாதிரியே இப்போ சவுண்டு காப்பி SNDCPY அப்படிங்கிற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் என்டர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு ஜிட்டப்லேயே வரும். இது வந்து ஸ்க்ரீன் காப்பி டெவலப் பண்ணுறவங்க தான் மோஸ்ட்லி இது டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஜிட்டப் லிங்க்கே ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுவுமே கோடாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு கோட் தெரியும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த கோடை நீங்கள் மாடிஃபை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கோடு தெரியாது அப்படின்னா நீங்கள் இதிலே ஆல்ரெடி கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, Android 10க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது வந்து VLC யூஸ் பண்ணி இது பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுது. இது Android 10 யூஸ் பண்ணுறதுனால 10ல் எதனால யூஸ் ஆகுதுன்னா, ஆண்ட்ராய்டில் புதுசாக ஒரு API கொண்டு வந்திருக்காங்க, அதனால் யூஸ் ஆகுதுன்னு சொல்லுது. இது வந்து விண்டோஸுக்கும் இருக்குது அண்டு லினக்ஸுக்கும் இருக்குது. மேக்குக்கு இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். மேக் யாராச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அண்டு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு ஸ்க்ரீன் இதாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு ஆப் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும் இந்த சவுண்டு காப்பியருக்காக. ஓகே, இதில் வந்து ஃபுல்லாக எப்படி பண்ணுறது டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். இல்லை இந்த கோடை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பில்டு பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறேன். நீங்கள் கீழே இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ரிலீஸில் போய் கூட டவுன்லோட் கொடுக்கலாம். நான் ரிலீஸில் போய் கொடுக்குறேன். வேறு ஏதாச்சும் வெர்ஷன் வந்திருக்கான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வெர்ஷன் 1.0 தான், இனிஷியல் வெர்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எந்த ஒரு இதுவும் பண்ணலை. ஓகே, இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா 3 ஃபைல் இருக்குது. இந்த 3 ஃபைலையும் வந்து நான் டெஸ்க்டாப்பில் சவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த சவுண்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து இதை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். SOUND சவுண்டு. ஓகே, கிரியேட். ஓகே, இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா APK ஃபைல் ஒன்று, ஒரு பேட்ச் ஃபைல் ஒன்று, ஒரு SNDCPYன்னு ஒரு நார்மல் SKetch ஃபைல் ஒன்று இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய மொபைலை நான் ஃப்ளோட் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நான் பர்மிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் ரைட் எக்ஸிக்யூட்டிவ் எல்லா பர்மிஷனும் இருக்குது. பட் உங்களுக்கு இந்த பர்மிஷன் இல்லை அப்படிங்கிறது பட்டுச்சுன்னா CHMOD +X SNDCPY, அதாவது எந்த ஃபைல் நேமோ அந்த ஃபைலுக்கு கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்திங்கன்னா அந்த ஃபைலுக்கு பர்மிஷன் இது பண்ணிடும். எனக்கு ஆல்ரெடி பர்மிஷன் இருக்கிறதுனால நான் எதுவும் பண்ணலை. இப்போ அந்த ஃபைலை ஜஸ்ட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த டைமில் என் மொபைலை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டால் ஆகும்போது அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் எரர் வருது. என்ன எரர்னா, இன்ஸ்டால் ஃபெயில்டு யூசர் ரெஜிஸ்டர்டு. அதை பார்த்திங்கன்னா நம்ம மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற அந்த டைமில் வந்து அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஃப்ளோட்டிங் ஆகி கேட்கும். அந்த டைமில் நம்ம மொபைல் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அது கேன்சல் நினச்சிட்டு இது போயிடும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் கேட்கும். அது ஒரு 10 செகண்ட் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிலே ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக கொடுக்கணும். இன்ஸ்டால் கொடுத்ததுமே உங்கள் டிவைஸில் இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஆப்பு. நீங்கள் டேரெக்டாக அந்த ஆப்பை வந்து உங்கள் மெமரி கார்ட்லையோ இல்லை டேட்டா கேபிளில் கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் எரர் வரும். கனெக்ட் ஆகி இன்ஸ்டால் ஆகாத மாதிரி சில எரர் வரும். அதனால் நீங்கள் இது வந்து ADB வழியாகவே இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். அதுதான் மோஸ்ட்லி கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆனதுமே இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் என்டர் ஒன்ஸ் ஆடியோ கேப்சர் ஆத்தரைசேஷன் ஆன் டிவைஸ்
ஸ்டார்ட் பிளேயிங். அதாவது இந்த ஆத்தரைசேஷன் கேட்டதுக்கப்புறம் என்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் இந்த டோன்ட் ஷோ எகைன் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இது கேட்காது. நீங்கள் இந்த SND சவுண்ட் காப்பியர் ஓப்பன் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இதாகுது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் சவுண்டை சூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, நான் இப்போ ஸ்ட்ரீமிங்க்கு தான் நம்ம இது பண்ணுறோம். நான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீமிங்கை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு வரேன். இதில் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரீமிங் கீ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சர்வர்ஸில் உங்களால் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு ஏகப்பட்ட இது லிங்க். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் சவுண்ட் கண்ட்ரோலில் வந்து நம்ம பேசும்போது பாஸ் பண்ணும்போது அந்த வேவ்ஸ் வந்துட்டு போகிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஓகே ஒர்க் ஆகுது. பட் இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் இது பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு மறுபடியுமே எனக்கு வந்து ஆப் இன்ஸ்டால் ஆகும். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொரு டைமும் நமக்கு ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கே டைம் சரியாக போயிடும். அதனால் நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கோடை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஏடிபி அப்படின்னு இந்த டபுள் கோட்ஸ்லேருந்து கீழே ப்ராக்கெட் இருக்குல்ல, இது வரைக்கும் இந்த கோடை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, இல்லை டெலீட் பண்ணி விட்ருங்க. இது வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்காங்க. மோஸ்ட்லி அதே ஆப் தான் மறுபடியும் இன்ஸ்டால் ஆக போகுது. அதனால் வந்து நீங்கள் இந்த 5 லைன் தேவைப்படாது. ஓகே, அதை நான் இது க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்துங்க, டைரெக்டாக எனக்கு வந்து கோட் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ காட்டுது ஸ்ட்ரீமுங்கிறது ஸ்டார்ட்ங்கிறது காட்டுது. இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இங்கே என்ட்ரு கொடுத்ததுமே எனக்கு வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ வந்து யூடியூப்பை செக் பண்ணிக்கிறேன். நம்ம அதுக்கு மேலே கண்டினியூவாக அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்த வீடியோஸில் எப்படி ஓபிஎஸில் இந்த ஸ்க்ரீனை நம்ம மிரர் பண்ணுறது, எப்படி லைவ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னுமே ப்ளேலிஸ்ட் மூலிமா ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிருக்கும் சவுண்டு. பட் இப்போ நான் இதில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இது வந்து பேட்ச் ஃபைல், அதாவது மோஸ்ட்லி விண்டோஸ் யூஸருக்கும் இது வந்து எப்படி இது பண்ணுறதுன்னா, இந்த ஒரு 5 லைனை மட்டும் 6 லைன், இந்த 6 லைனை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி வச்சாலும் ஓகே. இதை நான் டெலீட் பண்ணிட்டு இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அங்கே இடத்துல டிஃபைன்டு விஎல்சி அப்படின்னு இருக்குல்ல, 3வது லைனில் பார்த்திங்கன்னா அந்த லைனில் இருக்கிறது உங்களோட விஎல்சி கரெக்டான பார்த்தா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். சில டைம்ஸ் விஎல்சி சரியான பார்த்து இது ஆகலனாலும் உங்களுக்கு வந்து ஆப் இன்ஸ்டால் ஆகும், எல்லாமே ஆகும். பட் வந்து உங்களுக்கு வந்து ஆப் மட்டும் சரியாக ரன் ஆகாமல் இருக்கும். அதனால் அந்த விஎல்சி பார்த்தியும் கரெக்ட் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். வெப்சைட்டில் வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இஷ்யூஸ், இதுக்குமே அந்த இஷ்யூஸ் இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ இருக்குது. அந்த இஷ்யூக்கான இதுவுமே அவங்க உடனே சொல்லிடுவாங்க. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்க முடியும். இந்த சவுண்ட் டினாட் டிடெக்ட் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸில் எப்படி ஓபிஎஸில் இந்த ஸ்க்ரீனை நம்ம மிரர் பண்ணுறது, எப்படி லைவ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னுமே ப்ளேலிஸ்ட் மூலிமா ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.